தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனுடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் நன்மை செய்வதே பிதாவின் சித்தம். அதுவே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு விரோதமாய் தீமை செய்யக்கூடாது. தீமைக்கு தீமை செய்யாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நன்மை செய்கிறவர்களாய் மாத்திரமே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். தீமைக்கு நாம் சரி கட்டக்கூடாது. தேவ சமூகத்திலே அமர்ந்து தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக யார் தீமை செய்தாலும் நம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று ஒருபோதும் சொல்லாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து விட வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று. பிரியமானவர்களே, நம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தோம் என்றால் தீமையான காரியங்களை விட்டு விலகி விடுவோம். நமக்கு விரோதமாக யார் தீமை செய்தாலும் தேவ சமூகத்திலே தெரியப்படுத்திவிட்டு மன்னித்து மறந்து ஆசீர்வதித்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் தீமையான காரியங்களை தேடக்கூடாது. வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை யோசிக்கும் போது கர்த்தர் இரக்கங்களை கொடுப்பார், தயவை கொடுப்பார். ஆனால் தீமையான காரியங்களை தேடும் போது தீமையே வரும் என்று வேதம் சொல்கிறது. துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கும்போது, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்குள்ளே தீமையான எண்ணங்கள் இருக்கும். நம் நீதிமானாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம் பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடும்போது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று. நம் நன்மையான காரியங்களை யோசிக்கும் போது சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். தீமையான காரியங்களை யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே தவறி விடுவோம். பிரியமானவர்களே, விழுந்து போய்விடுவோம். உயர்வுகளை பார்க்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையான காரியங்களை யோசிக்காதபடிக்கு நன்மையான காரியங்களை யோசிக்கும் போது, எப்பொழுதும் நன்மை செய்ய நாடும் போது, கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, தீமை செய்வோருக்கு ஆக்கினை என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை செய்யும் போது கர்த்தருடைய தண்டனைக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது. நாம் மனம் திரும்பி நன்மைகளை செய்யும் போது கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மைகளை செய்யும் போது மாத்திரமே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் தீமையான காரியங்களை வெறுக்கிறவர். நாமும் தீமையான காரியங்களை வெறுத்து நன்மைகளை செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நாமும் தேவனுடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நம் நன்மையான காரியங்களை செய்யும் போது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நமக்குள்ளே தீமை செய்கிற எண்ணங்கள் இருக்கிறதா? நம்முடைய சிந்தனையிலே பாவம் செய்கிற காரியங்கள் இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். பிரியமானவர்களே,
நமக்கு விரோதமாய் பல தீமைகளை செய்திருக்கலாம், நம்மை தவறாக பேசியிருக்கலாம், நம்மை துன்பப்படுத்தி இருக்கலாம், நம்மை நிந்தித்திருக்கலாம், வீண் பழிகளை நம்ம மீது போட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் மன்னிக்கும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்ய அர்ப்பணிப்போம். எப்பொழுதும் நன்மை செய்வது பிதாவின் சித்தம். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும்போது பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதை அறிந்தவர்களாய் தீமையான காரியங்களை விட்டு விலகுவோம். தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பார்த்து கொள்வோம். எல்லாருக்கும் நன்மை செய்யும் பொழுது, சத்துருக்களை சிநேகிக்கும் போது நம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு எங்களை ஜீவனோடு சுகத்தோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், முக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை சுகப்படுத்துங்க. தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களை தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். மனமுறைங்க ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்பு கேட்ட நாலு வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபரா ஷகரா கதுனி கரதரபலா ரியா கபரா சந்தரதன ஹதுரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா ரபா ரபா தூ ராபா கேரே ஷேக்கே லாரா தட்டதரபா. ஆவியானவரே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்திங்கனி தடைகள் எல்லாம் நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் எல்லாம் நீக்கப்படுவதாக. ரீபா கபரா ஷகரக துரி கரதரபலா ரியா கபர சந்தரதன ஹதுரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா கேரே ஷேக்கே லாரா தட்டதரபா. கர்த்தரை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் கட்டப்படட்டும். கர்த்தரை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை சந்திங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. நிந்தை அவமானம் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துவீராக. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. என் தேவன் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வாடகை கட்ட முடியாதபடிக்கு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு சொந்த வீட்டை ஆயத்தப்படுத்தி கொடுங்க. அப்படியே கரங்களில தாழ்த்தி ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சற்று கொண்டு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க முடிய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. 1000 மடங்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். முற்றிலுமாக அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.